அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கான்ஸ்டியூஷனை எப்படி திருத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்படி கொண்டு வராங்க, எத்தனை டைப் இருக்குது கான்ஸ்டியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்தோம். அதில் பார்க்கும்பொழுது நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றாமல் திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா. அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேசிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து நிறைய கொஷின் கேட்குறாங்க. குரூப் 4 பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழக்குகள்லாம் கொடுப்பாங்க. இந்த வழக்கெல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அடிப்படை கட்டமைப்பு சார்ந்த வழக்குகள் எது எது அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வழக்கை கொடுப்பாங்க. அடுத்து எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா அடிப்படை கட்டமைப்பில் எதுலாம் வரும் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதோட பேசிக் ஸ்ட்ரக்சரில் இல்லாத ஒரு விஷயத்த கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஈஸியாக இந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் அவங்களால ஃப்ரேம் பண்ண முடியும். சரியா? அப்போது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்குறோம். நம்ம இந்திய அரசியலமைப்பை உருவாக்கும் பொழுது அந்த அரசியலமைப்பை எழுதும்போது அதில் இதுதான் இந்திய அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்பு அப்படின்னு எதையாவது எழுதி வச்சுருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. ஓகேவா? பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு வார்த்தையே நம்மளுக்கு பாலிட்டியில் இல்லாமல் இருந்துச்சு எழுதும் பொழுது. ஆனால் இப்போ ஏன் இந்த பாலிட்டியில் அடிப்படை கட்டமைப்பு அப்படின்றது இவ்வளோ முக்கியமாக நம்ம பார்க்குறோம் அப்படின்றதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு ரெண்டு ஆர்டிக்கல் இருக்குது. ஒன்று ஆர்டிக்கல் 368, ரெண்டாவது ஆர்டிக்கல் 13. ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் 13 என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்கள். ஆர்டிக்கல் 13 என்ன சொல்லுது அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிக்கல் 13 இருக்குது. ஆர்டிக்கல் 13 என்ன சொல்லுது அப்படின்னா இந்த 12லேருந்து 14லேருந்து 32 வரைக்கும் நம்ம ஒவ்வொரு மனுஷனுக்கும் அடிப்படை உரிமைகள் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம். இந்த அடிப்படை உரிமைகளை மீறப்படும் பொழுது அவன் என்ன பண்ணுவான், ஸ்ட்ரெயிட்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கே போயிட்டு அவரோட அடிப்படை உரிமையை வாங்கிக்குவாங்க. அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு சட்டமும் அது பார்லிமெண்ட்டால் இயற்றப்படுற சட்டமாக இருக்கலாம் அல்லது சட்டமன்றத்தால் இயற்றப்படுற ஒரு சட்டமாக இருக்கலாம். அந்த சட்டம் அந்த 12லேருந்து 32 வரைக்கும் இருக்கிற ஆர்டிக்கலை வயலேட் பண்ணுது அப்படின்னா அந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் போடுறாங்க. அந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யாரை வேணால் எப்போ வேணால் கைது பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது அது என்னது, இந்தியாவில் சுதந்திர உரிமை அப்படின்னு ஒரு உரிமை இருக்குது நம்மளுக்கு. எங்கே வேணால் போகலாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் 19 ஒரு உரிமை இருக்குது. அந்த உரிமையை வயலேட் பண்ணுற மாதிரி இவங்க கொண்டு வந்த இந்த சட்டம் இருக்குது. அப்போ இது செல்லாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது. இதை சொல்கிற ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 13. சரியா? ஆர்டிக்கல் 13 படிச்சுட்டோமா? அடுத்தது ஆர்டிக்கல் 368 என்ன சொல்லுது? பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுது. பார்லிமெண்ட் நினைச்சாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனை என்ன பண்ண முடியும்? திருத்த முடியும். எப்படி திருத்த முடியும்? நான் முன்னாடியே பார்த்தேன் அந்த வீடியோவில். ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் திருத்தலாம், அப்படி இல்லைன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட பாதி மாநிலங்களோட ஒப்புதல் வாங்கி திருத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா? இந்த 2 ஆர்டிக்கிளுக்கு நடுவில் இருக்கிற இந்த கிளாஷில் தான் இந்த அடிப்படை கட்டமைப்பு அப்படின்ற ஒரு டேர்மே இவ்வளோ முக்கியத்துவமாக இருக்குது. சரியா? இல்லை ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு உருவானது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1949 நவம்பர் 26 வெளியில் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் 1950 குடியரசு நாடாக நம்ம ஆயிட்டோம். ஆனதுக்கப்புறம் அடுத்த வருஷமே பார்த்தீங்க அப்படின்னா 1951 நம்ம முதல் அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை கொண்டு வரோம். ஏன் கொண்டு வரோம் அப்படின்னா இந்தியா சுதந்திரம் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஜமீன்தார்கள் கிட்ட நிறைய லேண்டு இருக்குது. ஓகேவா? அப்போது இந்தியா குடியரசு ஆன உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி, அதாவது சுதந்திரம் கிடைச்சிட்டு குடியரசு ஆகிறதுக்குள்ளேயே நிறைய மாநிலங்களில் நிலச்சீர்திருத்த சட்டங்கள் கொண்டு வராங்க. நிலச்சீர்திருத்த சட்டம்னா என்னது? நிறைய லேண்ட் வச்சுருக்கவங்க கிட்ட இருந்து வாங்கி நிலம் இல்லாத ஏழை விவசாயிகளுக்கு கொடுப்பாங்க. இது ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட்டுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருது 1950 வரும்பொழுது அதில் என்ன வருது? ஆர்டிக்கல் 19 சொத்துரிமை என்னோட அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒருத்தரோட சொத்துரிமையை பாதிக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவார்? ஸ்ட்ரெயிட்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கே போய் நிறைய கேஸ் போடுறாங்க. அப்படி கேஸ் போடும்போது பார்த்தா அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க பார்லிமெண்ட் நினைக்கிறாங்க. நினைக்கும் பொழுது
அவங்க வந்து கோர்ட்டில் கேட்கும் பொழுது சங்கரி பிரசாத் கேஸ் வந்து வருது 1951. என்ன சொல்லுது? சங்கரி பிரசாத் கேஸ் 2 விஷயத்த சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, பார்லிமெண்ட் நினச்சாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸை திருத்தலாம், அடிப்படை உரிமைகளை திருத்தலாம். திருத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆர்டிக்கிள் இல்லாமல் பண்ணுறது, ஒரு ஆர்டிக்கிளை சேர்க்கறது, ஒரு ஆர்டிக்கிளில் சேஞ்சஸ் பண்ணுறது, இது எல்லாமே திருத்துறது அப்படின்ற ஒரு மீனிங்கில் வரும். அப்போ சங்கரி பிரசாத் கேஸில் பார்லிமெண்ட் வந்து என்ன பண்ணலாம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸை திருத்தலாம் அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதில் இன்னொன்று சொல்கிறாங்க, நம்ம வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணுறோம்ல, அதுக்கும் சாதாரணமாக ஒரு சட்டம் இயற்றோம்ல, அதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வேறு, சாதாரண சட்டம் வேறு. சாதாரண சட்டம் அடிப்படை உரிமையை வயலேட் பண்ணுச்சு அப்படின்னா அது நாங்கள் செல்லாதுன்னு சொல்லுவோம். ஆனால் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு இந்த ஆர்டிக்கிள் 13க்குள்ளேயே வராது, இது தனி அப்படின்னு சொல்லிட்டாங்க சங்கரி பிரசாத் கேஸில். அடுத்ததாக நம்மளுக்கு சஜன் சிங் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வருது. அது 1964 வருது. அந்த கேஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, அதே தான் சொல்கிறாங்க. பார்லிமெண்ட்டு என்ன பண்ணலாம் நினச்சாங்கன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலயமா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளை திருத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்லேயும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்லிமெண்ட்டு ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. 1964 17வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 17வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். அந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 9வது ஷெட்யூல், 9வது அட்டவணையை வந்து சேர்க்குறாங்க. சரியா? எத்தனாவது அட்டவணையை சேர்க்குறாங்க? 9வது அட்டவணையை வந்து சேர்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி நம்மளோட கான்ஸ்டியூஷனில் உருவாகும் போது 8 அட்டவணை தான் இருந்துச்சு. 9வதாக புதுசாக ஒரு அட்டவணையை சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, 9வது அட்டவணையில் சேர்க்குற எந்த ஒரு சட்டத்தையுமே சுப்ரீம் கோர்ட் வந்து கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதில் தான் நம்மளோட ரிசர்வேஷன்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டோட ரிசர்வேஷன்லாம் சேர்த்து அதை கேள்வி கேட்க முடியாத அளவு பாதுகாப்பு பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த ஒரு முக்கியமான ஒரு ஷெட்யூல் தான் 9வது ஷெட்யூல். அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 44 மாநிலங்களோட நில சீர்திருத்த சம்பந்தமான சட்டங்களை வந்து வைக்கிறாங்க. அப்போது அதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கோர்ட்டாலையும் என்ன பண்ண முடியாது, கேள்வி கேட்க முடியாது, அதுக்கு ஸ்டே வாங்க முடியாது. அப்படின்றதுக்காக 9வது அட்டவணையை உருவாக்கி அதில் 44 மாநிலங்களோட லேண்ட் ரிஃபார்ம்ஸ் சம்மந்தமான சட்டங்களை சேர்த்து சுப்ரீம் கோர்ட்டோட நீதி புனராய்வு கிட்ட இருந்து பாதுகாப்பு வந்து வாங்குறாங்க. எப்போ? 1964 17வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில். இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கோலக்நாத் அப்படின்ற ஒருத்தர் கேஸ் போகிறார். கோலக்நாத் வழக்கு இது வந்து முக்கியமான ஒரு வழக்கு. இது எப்போ வருது? 1967 வந்து வருது. இவர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, இந்த கேஸோட தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்டிக்கிள் 13க்குள்ளே தான் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டும் வருது. அப்போது கான்ஸ்டியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணாலும் அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுது அப்படின்னா அந்த சட்டமும் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ பார்லிமெண்ட் நினச்சாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனை வந்து என்ன பண்ணக்கூடாது, அவங்க இஷ்டத்துக்கு அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோலக்நாத் வழக்கில் தீர்ப்பு வந்து சொல்லிட்டாங்க. இந்த கோலக்நாத் வழக்கில் பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதை மாற்றுறதுக்காக 1971 24வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு வருது. ஓகேவா? 24வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட் நினச்சாங்க அப்படின்னா என்ன வேணால் திருத்த முடியும், எந்த சட்டத்தை வேணால் என்ன பண்ண முடியும், திருத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? பார்லிமெண்ட் நினச்சாங்கன்னா என்ன பண்ண முடியும், எந்த சட்டத்தை வேணால் திருத்த முடியும். அது வந்து ஆர்டிக்கிள் 13க்குள்ளே கவர் ஆகாது. அரசியலமைப்பை திருத்தும் பொழுது இந்த 13க்குள்ளே அதை கவர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அரசியலமைப்பே இவங்க வந்து மாற்றிட்டாங்க. சரியா? அதுக்கப்புறமா கேசவானந்த பாரதி கேஸ் வந்து வருது 1973 ஏப்ரல் மாதம் 24 இதுதான் வந்து இருக்கிறதுல இப்போ வரைக்கும் முக்கியமான ஒரு கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஜட்ஜஸை வந்து வச்சு தீர்ப்பு கொடுத்த ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேசவானந்த பாரதி கேஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கோலக்நாத் வழக்கோட தீர்ப்பு வந்து ரத்து பண்ணுறாங்க. அடுத்து என்ன பாருங்க, இந்த கேசவானந்த பாரதி கேஸில் என்ன சொல்கிறாங்க, கோலக்நாத் வழக்கோட தீர்ப்பை ரத்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1971 வருஷம் கொண்டு வந்த 24வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 24வது சட்ட திருத்தம், அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செல்லும். கோலக்நாத் வழக்கு வந்து என்னது, செல்லாது. அவங்களோட தீர்ப்பை ரத்து பண்ணுறாங்க. ஏன்னா கோலக்நாத் வழக்கு என்ன சொல்லிச்சு, பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரமே இல்லை அரசியலமைப்பை திருத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிச்சு. அது வந்து ரத்து பண்ணுறாங்க. சரியா? அவங்க தான் ஃபஸ்ட் டைம் என்ன சொல்கிறாங்க, பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு கான்செப்டே கொண்டு வராங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்,
அடிப்படை கட்டமைப்பு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு வார்த்தையே நம்மளோட கான்ஸ்டியூஷனில் இல்லாமல் இருந்துச்சு. ஓகேவா? இங்கே கேசவானந்த பாரதி கேஸில் என்ன சொல்கிறாங்க, பார்லிமெண்ட்டை என்ன பண்ணலாம், அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், கான்ஸ்டியூஷனை எப்படி வேணாலும் திருத்தலாம். ஆனால் இந்திய அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் அவங்க என்ன பண்ணணும், திருத்தணும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரியா? இதில் தான் நம்ம அடிப்படை கட்டமைப்பு அப்படின்ற வார்த்தையை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். அடுத்ததாக 1975க்கு வரோம். 1975 பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா காந்திக்கான ஒரு எலெக்ஷன், அதாவது பிரைம் மினிஸ்டருக்கான ஒரு எலெக்ஷன் வந்து நடக்குது. அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா காந்தியோட கவர்மெண்ட் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிக்கும் பொழுது ஒருத்தர் வந்து கேஸ் போடுறாரு. யார் அப்படின்னா இந்திரா நேரு காந்தி வெர்சஸ் ராஜ் நரேன் அப்படின்றவர் ஒரு கேஸ் போடுறாரு. அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்திரா காந்தியோட எலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது வந்து தப்பு. ஓகேவா? எலெக்ஷனில் நிறைய வந்து ஃப்ராடு வேலை பார்த்துருக்காங்க நிறைய பேர், அதனால இந்த எலெக்ஷன் செல்லாது அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் போயிட்டு என்ன பண்ணுறாரு, வழக்கு வந்து போடுறாரு. அந்த வழக்கில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா தீர்ப்பு வந்து வருது. என்ன வருது, இந்திரா காந்திக்கு அதாவது இந்த பிஎம்கான எலெக்ஷன் வந்து செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எமர்ஜென்சி அப்படின்ற உள்நாட்டு அவசர நிலையை வந்து போடுறாங்க. அந்த அவசர நிலையை போட்டது மட்டும் இல்லாமல் 39வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975 கொண்டு வராங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் இல்லை, ஃபுல் கான்ஸ்டியூஷனும் திருத்துறதுக்கான பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டரோட எலெக்ஷன் பற்றியோ அல்லது ஸ்பீக்கரோட எலெக்ஷன் பற்றியோ வர எந்த ஒரு பிரச்சனையும் இந்த இந்தியாவுக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு கோர்ட்டுமே என்ன பண்ண முடியாது, விசாரிக்கவே முடியாது அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஓகேவா? தீர்ப்பு கொடுக்கல, அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க, கான்ஸ்டியூஷனே அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் பற்றியோ ஸ்பீக்கருக்கான எலெக்ஷன் பற்றியோ வர எந்த பிரச்சனையுமே இந்தியாவுக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு கோர்ட்டாலையும் விசாரிக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போது இந்த கேஸை பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்திரா நேரு காந்தி வெர்சஸ் ராஜ் நரேன் கேஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த ஆர்டிக்கிள் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு 39 பார்த்து கோர்ட் என்ன சொல்லுது, இது பேசிக் ஸ்ட்ரக்சரை மீறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பேசிக் ஸ்ட்ரக்சரை மீறுது, கோர்ட்டோட ஒரு சுப்ரீமசி இருக்கு இல்லையா, உச்சநீதிமன்றத்தோட அதிகாரத்தையே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து மீறுற மாதிரி இருக்குது, வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போது இந்த 39வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்து கொடுக்குறாங்க. சரியா? இந்த தீர்ப்பை அகெயின்ஸ்டாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் அப்படின்றத கொண்டு வராங்க. ஓகேவா? 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தில் மறுபடியும் என்ன சொல்கிறாங்க, அதே மாதிரி கான்ஸ்டியூஷனை வந்து என்ன பண்ண முடியும், கவர்மெண்ட் வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து கான்ஸ்டியூஷனில் திருத்துறதுக்கு எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உட்பட. இதை கேள்வி கேட்கறதுக்கு எந்த ஒரு கோர்ட்டுக்கும் என்ன இல்லை, அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதையும் வந்து கோர்ட் என்ன பண்ண மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க, பேசிக் ஸ்ட்ரக்சரை வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா மினர்வா மில்ஸ் கேஸ் வந்து வருது. ஓகேவா? இது 1980 வருது. இவங்களும் என்ன சொல்கிறாங்க, கேசவானந்த பாரதி கேஸ் தான் கரெக்டு, அவங்க சொன்ன தீர்ப்பு தான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வாமன் ராவ் அப்படின்றவங்களோட கேஸ் வருது, அதுவும் 1980வது வருஷம், அதுவுமே கேசவானந்த பாரதி கேஸை பற்றி தான் சொல்லுது. ஓகேவா? அப்போ நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு 4-5 கேசஸ் வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். ஒன்று சங்கரி பிரசாத் கேஸு, ரெண்டாவது ஷஜன் சிங் கேஸு, மூணாவது கோலக்நாத் கேஸு, நாலாவது கேசவானந்த பாரதி கேஸு, அடுத்து இந்திரா நேரு காந்தி வெர்சஸ் ராஜ் நரேன் கேஸு, மினர்வா மில்ஸ் கேஸு. ஓகேவா? இதெல்லாம் வந்து வருஷத்தோடு தெரிஞ்சுக்கோங்க, என்னென்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக அமெண்ட்மெண்ட் பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு 17வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு, 24வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு, 39வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு, 42வது அமெண்ட்மெண்ட்டு, இது எல்லாமே வந்து இந்த அடிப்படை கட்டமைப்பு ரிலேட்டடான ஒரு அமெண்ட்மெண்ட்ஸு, சட்ட திருத்தங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் கடைசி வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, பார்லிமெண்ட்டு நினச்சாங்க அப்படின்னா சட்டத்தை திருத்தலாம். ஓகேவா? ஆனால் அதோட அடிப்படை கட்டமைப்பு மாற்றாமல் திருத்தணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு வராங்க. அப்போ அடிப்படை கட்டமைப்பில் என்னென்னலாம் வருது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அடுத்து நம்ம பார்த்த மாதிரி அடிப்படை கட்டமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். இது வரைக்கும் அடிப்படை கட்டமைப்புன்னு எல்லா கேஸ்லையும் சொல்கிறாங்க இல்லையா, அந்த அடிப்படை கட்டமைப்புலாம் என்னென்ன அப்படின்னு பல்வேறு கேஸில் ஒரு 20 விஷயங்கள் முக்கியமாக பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த 20ஐயும் நம்ம படிச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இதை எப்படி கேட்பாங்க கொஷினில்,
இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பில் வராதது எது அப்படின்னு இந்த 20ல் ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துட்டு தனியாக வேற ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்போ வராதது அப்படின்னு அதை நம்ம போடுற மாதிரி இருக்கும். சரியா? அப்போது இந்த 20ஐயும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பே உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட இந்திய அரசியலமைப்பில் பல்வேறு சட்டங்கள் வருது. ஓகேவா? ஒரு நாளைக்கு 4-5 சட்டங்கள் போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த எல்லா சட்டங்களை விட உயர்ந்த சட்டமாக எதை சொல்கிறோம்? நம்மளோட இந்திய அரசியலமைப்பை தான் சொல்கிறோம். ஓகேவா? கான்ஸ்டியூஷன் தான் எல்லாத்த விட பவரானது. அடிப்படை சட்டமான அந்த அரசியலமைப்பு சட்டத்தை விட மேலான சட்டம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதுதான் ஃபஸ்ட்டு அடிப்படை கட்டமைப்பில் வர்றது. ஓகேவா? ரெண்டாவது, நம்மளோட முகப்புரையில் படிச்சிருப்பீங்க, இந்தியா வந்து ஒரு இறையாண்மை மிக்க மக்களாட்சி கொடைய மதச்சார்பற்ற குடியரசு நாடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எல்லாமே பேசிக் செக்ஷனில் வருது. இறையாண்மை, மக்களாட்சி, குடியரசு, மத சார்பின்மை, அதுக்கு அப்புறம் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு, அடுத்தது சமத்துவம். இந்த ப்ரியாம்பிளில் படிக்கிற எல்லா வார்த்தையுமே நம்மளோட பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம பார்லிமெண்ட் ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க, அந்த சட்டம் இந்த 20ல் எதையாவது வயலேட் பண்ணுது, 20ல் எதையாவது ஒன்னோட பவரை குறைக்குது அப்படின்னா அந்த சட்டத்தை செல்லாது அப்படின்னு சொல்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. சரியா? அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இந்தியாவோட அரசியலமைப்பு தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இந்தியா எப்படி இருக்கணும்? இறையாண்மை கொண்ட மக்களாட்சி குடியரசு நாடாக இருக்கணும், மதச்சார்பற்றதாக இருக்கணும் அப்படின்னு பிரியாம்பிளில் சொல்கிறாங்க இல்லையா? அதுவும் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்தியா வந்து இந்தியாவோட மக்களாட்சியை குலைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னா அது செல்லாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்தியாவோட இறையாண்மையை பாதிக்கிற மாதிரி பாகிஸ்தானுக்கு பவர் கொடுக்குற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு, எந்த ஒரு மதத்துக்கும் தனியாக வந்து ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. அப்போது ஏதாவது ஒரு மதத்துக்கு மற்ற மதங்களை விட அதிகமாக சலுகை கொடுக்குற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவாங்க? கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி இப்போ சுப்ரீம் கோர்ட்டு அந்த சட்டத்தை செல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்ததான் அதிகார பகிர்வு. நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நீதித்துறை தனியாக இருக்கும், நிர்வாகம் தனியாக இருக்கும், சட்டமன்றம் தனியாக இருக்கும். இவங்க 3 பேருக்குமே அதிகாரம் அப்படின்றது இருக்கும். ஒருத்தவங்களோட அதிகாரத்தில் இன்னொருத்தவங்க என்ன பண்ணக்கூடாது? தலையிடக்கூடாது அப்படின்னு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீதித்துறையில் அவங்க ஜட்ஜஸை வந்து அவங்களே கொலீஜியம் வச்சு என்ன பண்ணுவாங்க? தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் சட்டமன்றம் பார்லிமெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இவங்களுக்கு என்ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷனை வந்து ஆரம்பித்தாங்க. ஆனால் அது வந்து சட்டமன்றத்தில் அதாவது அடிப்படை கட்டமைப்புக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை செல்லாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து அறிவிச்சாங்க. அப்போது ஒருத்தவங்களோட அதிகாரத்தில் இன்னொருத்தவங்க என்ன பண்ணக்கூடாது? எல்லையை மீறி தலையிடக்கூடாது. அது வந்து இந்தியாவோட ஒரு அடிப்படை கட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்ததாக கூட்டாட்சி. இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு நாடு, குவாசி ஃபெடரல் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவில் மக்களாட்சியில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசும் இருக்கும், மாநில அரசும் இருக்கும். மத்திய அரசுக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்கும், மாநில அரசுக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்கும். அந்த கூட்டாட்சி தத்துவம் அப்படின்றது நம்மளோட இந்திய அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு. இது பிரியாம்பிளில் இருக்கு இல்லையா? நம்ம இந்தியா வந்து ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு கொண்ட ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேர்ம் வந்து நம்மளுக்கு ஒரு அடிப்படை கட்டமைப்பில் வருது. அடுத்ததாக வெல்ஃபேர் கவர்மெண்ட். ஒரு கவர்மெண்ட் எப்படி இருக்கணும்? வெல்ஃபேர் கவர்மெண்ட்டாக இருக்கணும். போலீஸ் கவர்மெண்ட்டாக தான் ராஜா காலத்துலலாம் கவர்மெண்ட் வந்து இருந்திருக்கும். முக்கியமாக போலீஸ் கவர்மெண்ட்டாக என்ன பண்ணுவாங்க? பகை நாட்டிலேருந்து யாரும் வந்து நம்மளோட மக்களை அட்டாக் பண்ணாமல் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அந்த பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக மக்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்க? வரி வந்து வாங்குவாங்க. ஆனால் நம்மளோட இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து என்னது அப்படின்னா நலன்புரி அரசு. மக்களுக்கு போலீஸ் கொடுக்குற பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் அவங்களோட அடிப்படை வாழ்வாதாரத்துக்கான விஷயங்கள், அவங்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம், அது மட்டும் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை, இதெல்லாம் கொடுக்குறது யார்? நம்மளோட கவர்மெண்ட். அப்போ ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட் கொண்டு வர்றது யாரோட கடமை? அரசோட கடமை. அதில் ஏதாவது மாறுற மாதிரி ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் அது செல்லாது அப்படின்னு சொல்லும். அடுத்ததான் நீதி புனராய்வு. ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது அப்படின்னா அதை வந்து மறுபடியும் என்ன பண்ணணும்? எடுத்து பார்த்து அதில் தப்பு இருக்கா கரெக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி செக் பண்ணுறது தான் நீதி புனராய்வு அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அடிப்படை கட்டமைப்பில் இருக்குது. அடுத்ததாக தனி மனித கண்ணியம் மற்றும் சுதந்திரம். ஆர்டிக்கிள் 21 ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? ஒரு தனி மனிதனுக்குமே வந்து அவனுக்குன்னு தனிப்பட்ட ஒரு ப்ரைவசி இருக்கணும், சுதந்திரம் இருக்கணும், அவன் கண்ணியமாக இருக்கணும். ஓகேவா? கண்ணியமாக வாழும் உரிமை இருக்குது, கண்ணியமாக சாகும் உரிமை கூட இருக்குது.
இருக்குது. ஓகேவா, தூக்கு தண்டனையில் ஒருத்தரை போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரோட்டில் வச்சு சுடலாமா, ரோட்டில் ஆலமரத்தில் தூக்கி நிறுத்தலாமா அப்படின்னு கேட்டால் இருக்கக்கூடாது. அவர் என்னதான் கொலையே பண்ணியிருந்தாலும் கண்ணியமான இறப்பு அப்படின்றது அவரோட உரிமையாக இருக்கும். இப்போது இது எல்லாமே அடிப்படை கட்டமைப்பில் வருது. அடுத்ததாக பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், பாராளுமன்ற முறை. இந்தியா வந்து ஒரு பார்லிமெண்ட்ரியன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் எழுதி வச்சுருக்காங்க. அதில் டிஃப்ரெண்ட் வர மாதிரி எந்த சட்டத்தையும் இயற்ற முடியாது. அடுத்ததாக சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நாட்டில் சட்டம் தான் வந்து முக்கியம். ஓகேவா, நம்ம வாயால் சொல்கிறதெல்லாம் வந்து முக்கியம் இல்லை, பேப்பரில் என்ன இருக்கோ அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ சட்டத்தின் ஆட்சியை மீறுற மாதிரி எந்த ஒரு சட்டத்தையும் கொண்டு வர முடியாது. அடுத்ததாக நம்மளோட நாட்டில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு டிபிஎஸ்பின்னு 2 இருக்குது. அதாவது அடிப்படை உரிமைகள், அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள். இந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் என்ன சொல்லுது, ஒரு கவர்மெண்ட்டு மக்களுக்கு இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன பண்ணுது, மக்களோட உரிமையை நிலைநாட்டுது. இது 2 பேருக்கும் நடுவில் எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை இருக்கும். சண்டை இருக்கும்போது கூட 2 பேருக்கும் ஒரு பேலன்ஸ் வந்து இருக்கும். அந்த பேலன்ஸ் வந்து பார்க்கணும். ஒரு மக்களுக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னும் பொழுது ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ணக்கூடாது, தீங்கு இழைக்கக்கூடாது அப்படின்றதுல நம்ம கொஞ்சம் கருத்துமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சமத்துவ கொள்கை, ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது வந்து நம்மளுக்கு ஆர்டிக்கிள் 14 இருக்குது. அதுக்காக நம்மளுக்கு இதை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். எலெக்ஷன் எப்படி இருக்கணும், இலவசமாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் நேர்மையான தேர்தலாக இருக்கணும் அப்படின்றது தான் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். இது வந்து நம்மளோட அடிப்படை கட்டமைப்பில் ஒன்று. அடுத்ததாக சுதந்திரமான நீதித்துறை. இந்த நீதித்துறை இந்தியாவில் எப்படி இருக்கும், சுதந்திரமாக இருக்கும், யாருக்கு கண்ட்ரோல்லையும் இல்லை. அது வந்து அதோட ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். சரியா. அடுத்ததாக பார்லிமெண்ட்டு கான்ஸ்டியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், ஆனால் அதுக்கு பவர் எப்படி இருக்கும், லிமிட்டடாக தான் இருக்கும். ஓகேவா, கான்ஸ்டியூஷன் நினச்சிது அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ண முடியாது, இது பார்லிமெண்ட்டை திருத்த முடியாது அரசியலமைப்பை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஒரு பாயிண்ட். அடுத்ததாக எஃபெக்டிவ் அக்சஸ் டு ஜஸ்டிஸ். எந்த ஒரு மனுஷனும் அவனுக்கான நீதியை ஈஸியாக வந்து வாங்கணும். அது வந்து இந்தியாவோட ஒரு அடிப்படை கட்டமைப்பாக இருக்குது. அடுத்ததாக அடிப்படை உரிமைகள், நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. அதனால் அது அடிப்படை கட்டமைப்பில் தான் இருக்கும். அடுத்தது சுப்ரீம் கோர்ட்டோட பவர். என்னென்ன ஆர்டிக்கல் கொடுக்குறாங்க, ஆர்டிக்கல் 32, ஆர்டிக்கல் 136, ஆர்டிக்கல் 141, ஆர்டிக்கல் 142. இது எல்லாத்துலேயுமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கிற பவர் வந்து அடிப்படை கட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 32 என்ன சொல்லுது, இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு தனி மனிதனுக்கும் அவனோட அடிப்படை உரிமைகள் மீறப்படும் பொழுது ஸ்ட்ரெயிட்டாக வந்து சுப்ரீம் கோர்ட்டை நாடி அவன் என்ன பண்ணணும், அவனுக்கான ஒரு உரிமையை மீட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிக்கல் 32. 136 என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, சிறப்பு மனு அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன சொல்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏற்கனவே கீழ் நீதிமன்றங்களில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த தீர்ப்பு வந்து நீதிக்கு புறம்பாக இருக்குது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் அவங்களாவே அந்த பெட்டிஷனை எடுத்து நீ கொடுத்த தீர்ப்பு தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம அப்பீல் போகிறது கிடையாது. ஓகேவா, நம்ம அப்பீல் போனோம் அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிறோம், நீங்கள் கொடுத்த தீர்ப்பில் எனக்கு சம்மதம் இல்லை, நான் மேலே போய் என்னோட நீதியை மறுபடியும் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லணும். ஆனால் 136 என்ன சொல்லுது அப்படின்னா உயர் நீதிமன்றம் தன்னோட விருப்பத்தின் பேரில் கீழ் நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு தப்பு அப்படின்னு சொல்லி அதை மறுபடியும் எடுத்து அதை விசாரித்து கரெக்டாக நீதி கொடுக்கறது. இதுதான் ஆர்டிக்கல் 136. அடுத்து ஆர்டிக்கல் 141 என்ன சொல்லுது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் பவரானது. நம்மளோட கீழ் நீதிமன்றங்கள் நம்மளுக்கு நிறைய ஹைகோர்ட் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குது, தீர்ப்பாயங்கள் இருக்குது. இந்த எல்லா விஷயத்துலையுமே யாருக்கு பவர் அதிகம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் பவர் அதிகம் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிக்கல் 141. ஆர்டிக்கல் 142 என்ன சொல்லுது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து முழுமையான நீதியை கொடுக்கறதுக்காக கொண்டு வந்த ஒரு ஆர்டிக்கிள் தான் 142. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு சொல்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு இந்தியாவில் இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் என்ன பண்ணோம் கட்டுப்படுத்தும், ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் கட்டுப்படுத்தும், உள்ளாட்சி அமைப்புகளையும் கட்டுப்படுத்தும், ப்ரைவேட் பாடிஸையும் கட்டுப்படுத்தும். அப்போது முழுமையான நீதியை கொடுக்கறது நம்மளோட சுப்ரீம் கோர்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுதான் ஆர்டிக்கிள் 142. இந்த ஆர்டிக்கிள் 32, 136, 141, 142 இந்த 4 ஆர்டிக்கிளில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கிற பவர் வந்து நம்மளோட பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறான். அதை வந்து எப்பயுமே எவ்வளோ பண்ண முடியாது, மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஹைகோர்ட்டுக்கு இருக்கிற பவர். ஹைகோர்ட்டுக்கு ஆர்டிக்கல் 226 மற்றும் ஆர்டிக்கல் 227 இருக்கிற பவர். 226 உங்களுக்கு தெரியும், இந்த 32 எப்படியோ அதே மாதிரி தான் 226.
எந்த ஒரு தனி மனுஷனுக்கும் அவனோட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது ஸ்ட்ரெயிட்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது ஆர்டிகல் 32 யூஸ் பண்ணுவாங்க. அதுவே ஹை கோர்ட்டுக்கு போனாங்க அப்படின்னா ஆர்டிகல் 226 யூஸ் பண்ணி அவங்க ரிட்டு பெட்டிஷன் வந்து போடுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் 227 என்ன சொல்லுது அப்படின்னா ஹை கோர்ட்டுக்கு கீழே இருக்கிற நீதிமன்றங்கள் இருக்கும் இல்லையா, மாவட்ட நீதிமன்றங்கள், தீர்ப்பாயங்கள், அவங்களுக்கு மேலே ஹை கோர்ட்டுக்கு இருக்கிற பவரை பற்றி சொல்லுது. ஓகேவா? இவங்களோட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கீழே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டையும் தீர்ப்பாயங்களையும் என்ன பண்ணும், கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 227. இப்போ பார்த்த ஒரு 20 விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரில் டிஃப்ரென்ஸ் கொண்டு வர மாதிரி எந்த ஒரு சட்டத்தையும் பாராளுமன்றம் நினச்சாங்க அப்படின்னா கொண்டு வர முடியாது. அது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டாகவே இருந்தாலும் அது வந்து செல்லாது அப்படின்னு சொல்கிற அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளோட பார்லிமெண்ட் வந்து அந்த காலத்தில் உருவாக்கும் பொழுது, கான்ஸ்டியூஷனை உருவாக்கும் பொழுது அவங்க எந்த நல்ல எண்ணத்தில் இந்த அரசியலமைப்பை உருவாக்குனாங்களோ அதில் டேமேஜ் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு கான்செப்டே இருக்குது. சரியா? இது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த 20 விஷயம் பார்த்தோம் இல்லையா, இது எந்தெந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்னென்ன வந்துச்சு அப்படின்றத நான் வந்து நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சர் இது தான். குரூப் 4 லெவலில் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் நம்ம நல்லா படிச்சுக்கணும். சம்டைம்ஸு எந்தெந்த கேஸில் என்னென்ன வந்துச்சு அப்படின்றத நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதை நான் உங்களுக்கு ரீட் பண்ணுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேசவானந்த பாரதி கேஸ் 1973 கொண்டு வந்த கேஸு. இதை பொதுவாக நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்னெல்லாம் திருத்தினாங்க அப்படின்னா, சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன், செப்பரேஷன் ஆஃப் பவர் பிட்வீன் லெஜிஸ்லேச்சர் அண்ட் த எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் த ஜுடிஷரி. அது கான்ஸ்டியூஷன் தான் பெருசு. அதே மாதிரி அது அதிகாரம் வந்து நீதி, சட்டமன்றம், நீதித்துறை, அதுக்கப்புறம் நிர்வாகத்துக்கு நடுவில் பவர் வந்து பிரிக்கிறது. அடுத்தப்புறம் இந்தியா வந்து குடியரசாக இருக்கணும், மக்களாட்சிய நாடாக இருக்கணும், மதச்சார்பற்ற நாடாக இருக்கணும், ஃபெடரல் ஸ்ட்ரக்சரோடு இருக்கணும், இந்தியாவோட இறையாண்மை ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஃப்ரீடம் அண்ட் டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல். அடுத்தது வெல்ஃபேர் ஸ்டேட் கொடுக்கணும், பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் வந்து ஃபார்ம் பண்ணணும். இது எல்லாமே கேசவானந்த பாரதி கேஸில் அடிப்படை கட்டமைப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? அடுத்ததாக இந்திரா நேரு காந்தி கேஸு 1975 கொண்டு வந்தது. இதை வந்து நம்ம எலெக்ஷன் கேஸுன்னு பொதுவாக சொல்லுவோம். இந்த கேஸில் அடிப்படை கட்டமைப்பாக என்ன சொன்னாங்க, இந்தியா வந்து ஒரு சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்கிறாங்க, இறையாண்மை கொண்ட மக்களாட்சி குடியரசு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவல், ஒரு தனி மனுஷனுக்குமே அவனுக்கு ஈக்குவாலிட்டி இருக்குது, எதில் ஆப்பர்ச்சுனிட்டிலையும் ஸ்டேட்டஸ்லையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக செக்யூலரிசம் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் கன்சைஸ் அண்ட் ரிலீஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மதத்தை பின்பற்றவும் தொடரவும் அவனுக்கு என்ன இருக்குது, மத உரிமை வந்து இருக்குது. அப்போ இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கவர்மெண்ட் ஆஃப் லாஸ் அண்ட் நாட் ஃபார் மென். அதாவது கவர்மெண்ட் எதுக்கு இருக்குது, சட்டம் வந்து மக்களுக்காக தான் இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது, தனி மனுஷனுக்கு இல்லை. அதை சொல்கிறது தான் ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்ததாக ஜுடிக்கல் ரிவ்யூ வந்து சொல்லியிருக்காங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து இந்த இந்திரா நேரு காந்தி கேஸில் தான் சொல்கிறாங்க. அடுத்ததாக ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், மக்களாட்சிக்கு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மினர்வா மில்ஸ் கேஸ். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட்டு கான்ஸ்டியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு லிமிட்டட் பவர் தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இதுலேயும் ஜுடிஷியல் ரிவ்யூ சொல்கிறாங்க. இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி டிபிஎஸ்பிக்கும் ஹார்மனி பேலன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சென்ட்ரல் கோல் ஃபீல்ட் லிமிடெட் கேஸ். அதில் எஃபெக்டிவ் அக்சஸ் டு ஜஸ்டிஸ். அடுத்தது பிம்ஸ் சிஞ்சே கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க 1980. அதில் வெல்ஃபேர் ஸ்டேட் கொடுக்குறாங்க, சோஷியோ எக்கனாமிக் ஜஸ்டிஸ், ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும், அதுதான் வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக எஸ்பி சம்பத்குமார் கேஸ் 1986. இதில் ரூல் ஆஃப் லாவும் ஜுடிஷியல் ரிவ்யூவும் சொல்கிறாங்க. அடுத்தது சம்பமூர்த்தி கேஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த கேஸும் அதே 1986. இதுவுமே ரூல் ஆஃப் லாவையும் ஜுடிக்கல் ரிவ்யூ பற்றி தான் சொல்லுது. அடுத்தது டெல்லி ஜஸ்டிஸ் சர்வீஸ் அசோசியேஷன் கேஸ். இதுவும் ஒரு முக்கியமான கேஸு 1991 வந்து வருது.
இந்த கேஸில் தான் என்ன சொல்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கிற பவர் ஆர்டிகல் 32, 136, 141, 142 இதில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கிற பவர் பற்றி சொல்லுது. அடுத்ததா இந்திரா சஹானி கேஸ் 1992 சொல்லுவோம். இதை பாப்புலராக மண்டல் கேஸ்ன்னு சொல்லுவோம், மண்டல் கமிஷனோட கேஸ். அந்த கேஸில் ரூல் ஆஃப் லா பற்றி சொல்கிறாங்க. அடுத்ததா குமார் பத்மா பிரசாத் கேஸ், அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து அடிப்படை கட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து ஹிகோட்டா ஹொலோகன் கேஸ், இதை வந்து டிஃபெக்ஷன் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்காகவும் சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்கன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியாவும் பற்றியும் சொல்கிறாங்க. ஓகேவா. இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசாக இருக்கணும், எலெக்ஷன் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேராக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ரகுநாத் ராவ் கேஸ், இதில் வந்து ஈக்குவாலிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்தியா வந்து யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டியோடு இருக்கணும், அதாவது ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடை பற்றி சொல்கிறாங்க. அடுத்ததா பொம்மை கேஸ், உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச கேஸ், 1994 வந்த கேஸ். இதுலேயும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஃபெடரலிசம், இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி நாடு இல்லையா, இப்போ ஃபெடரலிசம் வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூடவே செக்யூலரிசம், டெமோக்ரஸி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் எ நேஷன், சோஷியல் ஜஸ்டிஸ், ஜுடிஷியல் ரிவ்யூ, இது எல்லாமே வந்து எஸ்ஆர் பொம்மை கேஸ்லேயே சொல்லியிருக்காங்க. அடுத்தது சந்திரா குமார் கேஸ் 1997 வந்தது. இதில் ஹைகோர்ட்டுக்கு ஆர்டிகல் 226, 227 இருக்கிற பவரை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து இந்திரா சஹானி கேஸ் 1999 ரெண்டாவது ஒரு கேஸ் போடுவார். அதில் பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவாலிட்டி அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆல் இண்டியா ஜட்ஜஸ் அசோசியேஷன் கேஸு 2001 போடுறாங்க திரும்பி. இதில் இண்டிபெண்ட் ஜுடிஷியல் சிஸ்டம், நீதித்துறை வந்து சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது குல்தீப் நாயர் கேஸ் 2006 வந்தது. இதில் மக்களாட்சியை பற்றியும் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் பற்றியும் சொல்லியிருக்காங்க. அடுத்து எம் நாகராஜன் கேஸ், ரொம்ப முக்கியமான ஒரு கேஸு, 2006 வருது. இதுலேயும் ஈக்குவாலிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி கொடுக்குறாங்க. அடுத்து கோலே கேஸ், ஐஆர் கோயிலே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை வந்து நம்ம 9th ஷெட்யூல் கேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் லா, செப்பரேஷன் ஆஃப் பவர், பிரின்சிபிள்ஸ் அண்டர்லையிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஜுடிஷியல் ரிவ்யூ, பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவாலிட்டி, இது எல்லாத்தையும் பற்றி சொல்கிறாங்க. அடுத்து ராம் ஜெத்மலானி கேஸு, இது பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்டர் ஆர்டிகல் 32 வந்து சொல்கிறாங்க. அடுத்து நமித் சர்மா கேஸ், ஃப்ரீடம் அண்ட் டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல், அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து மெட்ராஸ் பார் அசோசியேஷன் கேஸு, இதில் பார்த்தீங்கன்னா 2004 வந்த கேஸு, ஜுடிஷியல் ரிவ்யூ பற்றியும் பவர் ஆஃப் ஹைகோர்ட் 226, 227 ஹைகோர்ட்டுக்கு இருக்கிற பவர் பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்குது. ஓகே, இந்த அளவுக்கு டீப்பாக நம்மளுக்கு டிஎன்பிசியில் கேட்பாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் நம்மளுக்கு குரூப் 1 லெவலில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா. இந்த வீடியோவில் நம்ம அடிப்படை கட்டமைப்பு அப்படின்ற டாபிக் பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு முக்கியமான ஒரு டாபிக் வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கிலேருந்து எடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ.